சங்கங்களின் பதிவிலாக்காவான ROSிடம் இன்னும் பதிவு செய்யப்படாத பார்ட்டி கெல்வார்கா மலேசியா கட்சியை கைப்பற்றும் தனது ஆரம்ப திட்டத்தை கைவிடுவதாக எதிர்க்கட்சி தலைவர் ஹம்சா ஜைனுடீன் சூசகமாக தெரிவித்துள்ளார். பிப்ரவரியில் பெசாத்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து தாம் சேரவிருக்கும் புதிய கட்சி பெரிக்காத்தான் நேஷனலின் 3 அங்கங்களில் ஒன்றாக இருக்கக்கூடும் என்று லாரூட் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதிய இல்லம் என்ற சொல்லை பயன்படுத்தும் போது மக்கள் குழப்பமடைவதாகவும் அது ஒரு புதிய கட்சியை உருவாக்குவதை குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் ஹம்சா தெரிவித்துள்ளார். அதனால்தான் அனைவரும் முதலில் காத்திருக்க வேண்டும் என்று தாம் சொல்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதோடு தனது புதிய கட்சி ஏற்கனவே பெரிக்காத்தானில் இருக்கலாம் என்றும் அவர் சூசகமாக தெரிவித்துள்ளார். பாஸ் கட்சியில் சேர்வதற்கு வாய்ப்புள்ளதா என்று கேட்டபோது ஹம்சா மழுப்பலாக பதிலளித்தார். ஆனால் அந்த வாய்ப்பை நிராகரிக்கவில்லை. பாஸ் கட்சியில் சேர்வதில் என்ன தவறு, எனக்கு ஒரு புதிய வீடு இருக்கும் என்று மட்டுமே நான் கூறுவேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் அந்த வீடு ஏற்கனவே இருக்கலாம் என்றும் அவர் கூறினார். கடந்த பிப்ரவரி மாதம் பெசாத்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட போதிலும் லாரூட் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹம்சா ஜைனுடீன் எதிர்க்கட்சி தலைவராக தொடர்வதற்கு தங்களது 43 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவளிப்பதாக கூறப்படுவதை பாஸ் கட்சி மறுத்துள்ளது. பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் ஹம்சாவின் பொறுப்பை ஏற்க கட்சி ஏற்கனவே முடிவு செய்து விட்டதாகவும் அவருக்கு பதிலாக வருபவர் விரைவில் அறிவிக்கப்படுவார் என்றும் தெரிவித்துள்ளார். ஜூன் மாதம் நடைபெறவுள்ள அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்திற்கு முன்பாக புதிய எதிர்க்கட்சி தலைவர் அறிவிக்கப்படுவார் என்று அவர் கூறியதாக புதுசான் மலேசியா செய்தி வெளியிட்டுள்ளது. எங்களிடம் வேட்பாளர் இருக்கிறார் என்று அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக பெசாத்து கட்சியின் தானா மேரா தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் இக்மால் ஹிஷாம் அப்துல் அசீஸ் 69 எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையானோர் நாடாளுமன்றத்தில் ஹம்சா தொடர்ந்து அணியை வழிநடத்த வேண்டும் என்று விரும்புவதாக தெரிவித்திருந்தார். இதில் பாஸ் கட்சியின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பெசாத்து கட்சியின் 19 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 13 பேரும் அடங்குவதாக இக்மால் கூறினார். தற்போதைய உலகளாவிய எரிசக்தி நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் எதிர்க்கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் எந்த ஒரு முயற்சியையும் அரசாங்கம் நேர்மையாகவும் தீவிரமாகவும் மேற்கொள்ள வேண்டும் என்று தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் கேட்டுக் கொண்டுள்ளார். எந்த ஒரு பணிக்குழுவிலும் எதிர்க்கட்சியை ஈடுபடுத்துவதில் அரசாங்கத்தின் வெளிப்படையான அணுகுமுறை வரவேற்கத்தக்கது என்றும், ஆனால் அது உண்மையான அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் முஹிதீன் தெரிவித்தார். நாம் ஒன்றாக அமர்ந்து இதை பற்றி விவாதிக்கலாம், ஏனெனில் இந்த பிரச்சனை அனைவரையும் உள்ளடக்கியது, மேலும் இதனால் பாதிக்கப்பட போவது மக்கள்தான் என்று அவர் இன்று பாகோ இளைஞர் மற்றும் விளையாட்டு வளாகத்தில் நடைபெற்ற பாகோ நாடாளுமன்ற தொகுதிக்கான ஹரிரயா ஐடில் ஃபித்ரி திறந்த இல்ல நிகழ்வின் போது நடந்த செய்தியாளர் சந்திப்பில் மலாய் மொழி நாளிதழிடம் தெரிவித்தார். உலகளாவிய எரிசக்தி நெருக்கடிக்கு தீர்வு காண அரசாங்கத்திற்கு உதவுவதற்காக எதிர்க்கட்சி மற்றும் விவாதங்களை நடத்த விரும்பும் எந்த ஒரு கட்சிகளுக்கும் கதவை திறந்து வைத்திருப்பதாக பிரதமர் டலஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று கூறியதாக தெரிவிக்கப்பட்டது. கட்சிக்கு வெளியில் இருந்து தன்னால் இன்னும் அதிகமாக செய்ய முடியும் என்று நம்பினால் ரபிசி ரம்லி பதவி விலக வேண்டும் என்று PKR மத்திய தலைமை மன்ற உறுப்பினர் குமரேசன் வலியுறுத்தியுள்ளார். மேலும் முன்னாள் துணைத் தலைவரான ரபிசி ரம்லி கட்சியை உள்ளிருந்து பலவீனப்படுத்த முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தம்மை வெளியேற்றினால் தாம் இன்னும் அதிகமாக குரல் எழுப்பி கட்சிக்கு ஆபத்தானவராக மாறுவேன் என்று ரபிசி கூறியதன் மூலம் அவர் ஆணவமாகவும் அச்சுறுத்தும் வகையிலும் நடந்து கொள்வதாக குமரேசன் குற்றம் சாட்டினார். PKRின் போராட்டத்தில் உண்மையான அக்கறை கொண்ட எந்த தலைவரும் அரசியல் ஆதாயத்திற்காக கட்சியை அச்சுறுத்த மாட்டார்கள் என்று பத்து ஊபான் சட்டமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார். ரபிசியின் இந்த நடத்தை உள்நாட்டு நாச வேலை என்று அவர் வர்ணித்தார். பிரதமர் அன்வார் இப்ராஹிம் உலகளாவிய பொருளாதார சவால்களுக்கு மத்தியில் அரசாங்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கும் வேளையில் ரபிசி PKR தலைமையை வெளிப்படையாக தாக்கி மலிவான அரசியல் நாடகங்களில் ஈடுபடுகிறார் என்று அவர் குற்றம் சாட்டினார். இது வீரம் அல்ல, மாறாக பொறுப்பற்ற செயல் என்றும், இது மலேசியர்களின் பார்வையில் கட்சியையும் அரசாங்கத்தையும் பலவீனப்படுத்தும் அபாயத்தை கொண்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். கட்சியை உள்ளிருந்தே சீர்குலைக்கும் ரபிசி PKRில் நீடிக்க முடியாது என்றும், கட்சியின் கௌரவத்திற்காகவும் மக்களின் நம்பிக்கைக்காகவும் ரபிசி PKR கட்சியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நேற்று தன்னை PKR கட்சியிலிருந்து வெளியேறச் சொல்லும் கோரிக்கைகளுக்கு எதிராக ரபிசி எச்சரித்திருந்தார். அவ்வாறு செய்வது தன்னை இன்னும் வெளிப்படையாக பேசவும் கட்சிக்கு ஆபத்தானவராகவும் மாற்றும் என்று அவர் கூறினார். கிள்ளான்
பண்டார் புக்கிட் ராஜா பகுதியில் இன்று அதிகாலை கார் ஸ்டேரிங் பூட்டை பயன்படுத்தி பாதுகாப்பு ஊழியர் ஒருவரின் மரணத்திற்கு காரணமானதாக சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு பாதுகாப்பு சாவடியில் பாதிக்கப்பட்டவர் பணியில் இருந்தபோது அதிகாலை சுமார் 1 மணி அளவில் இச்சம்பவம் நிகழ்ந்திருக்கலாம் என்று நம்பப்படுவதாக கிள்ளான் வடக்கு மாவட்ட காவல்துறை தலைவர் விஜயராவ் கூறியதாக பெர்னாமா செய்தி வெளியிட்டுள்ளது. தனது நண்பர்களுடன் மது அருந்து கொண்டிருந்த 40 வயது உள்ளூர் சந்தேக நபருக்கும் பாதிக்கப்பட்டவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாகவும் அப்போது பாதிக்கப்பட்டவர் மழுங்கிய பொருளால் தாக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். தாக்குதலில் காயமுற்ற பாதிக்கப்பட்டவர் ஷா ஆலம் மருத்துவமனைக்கு அவசரமாக கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அதிகாலை 4:18 மணி அளவில் அவர் இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. ஒரு காவல் குழு சந்தேக நபரை தேடி கண்டுபிடித்து கைது செய்ததாக விஜயராவ் கூறினார். தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் கார் ஸ்டேரிங் பூட்டையும் அவர்கள் பறிமுதல் செய்தனர். சந்தேக நபருக்கு போதைப்பொருள் தொடர்பான 2 குற்றங்கள் உட்பட 10 முந்தைய குற்றப்பதிவுகள் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த வார தொடக்கத்தில் காஜாங் MRT நிலையத்தில் ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கூறப்படும் 24 வயது இளைஞர் ஒருவரை காவல்துறை கைது செய்துள்ளது. சந்தேக நபர் நேற்று பண்டார்பாரு பாங்கி தமான் வெஸ்ட் கண்ட்ரியில் உள்ள அவரது வீட்டில் கைது செய்யப்பட்டதாக காஜாங் காவல்துறை தலைவர் நஸ்ரோன் அப்துல் யூசுப் கூறினார். மேலதிக விசாரணைக்காக அவரை நீதிமன்ற காவலில் வைக்க காவல்துறை முயலும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருவரின் மானபங்கத்திற்கு எதிரான குற்றச்சாட்டத்தின் பிரிவு 509 கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருவதாக நஸ்ரோன் கூறியுள்ளார். வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு MRT நிலையத்தின் கேட் ஏயில் நடந்ததாக கூறப்படும் இச்சம்பவத்தை 23 வினாடிகள் கொண்ட ஒரு வைரல் வீடியோ காட்டியது. இது சந்தேக நபரை தேட காவல்துறையை தூண்டியது. கோலஸ்லாங்கூர் சுங்கை கம்போங் குவந்தான் ஆற்றில் நீரில் மூழ்கி இறந்ததாக நம்பப்படும் ஒருவரின் உடல் அவர் கடைசியாக காணப்பட்ட இடத்திலிருந்து சுமார் 5.5 கிலோமீட்டர் தொலைவில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை சுமார் 8:30 மணி அளவில் பத்து தூஜோவில் உள்ள ஒரு படகுத்துறைக்கு அருகே சக்கர நாற்காலியில் இருந்தவாறு பாதிக்கப்பட்டவர் பொதுமக்களால் கண்டறியப்பட்டார். வெள்ளிக்கிழமை இரவு 9:09 மணிக்கு இச்சம்பவம் குறித்து தங்களுக்கு அவசர அழைப்பு வந்ததாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் செயல்பாட்டு உதவி இயக்குநர் அமாட் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். இதனை அடுத்து பெஸ்தாரி ஜெயா தீயணைப்பு நிலைய பணியாளர்கள், நீர் மீட்புக்குழு மற்றும் K9 பிரிவு ஆகியோரை உள்ளடக்கிய தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் உடனடியாக மேற்கொள்ளப்பட்டன. இந்நிலையில் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு மீட்பு பணி இடைநிறுத்தப்பட்டு இன்று மீண்டும் தொடங்கப்பட்டது என்று அவர் கூறினார். பாதிக்கப்பட்டவர் விழுந்ததாக நம்பப்படும் இடத்திலிருந்து சுமார் 5.5 கிலோமீட்டர் தொலைவில் அவரது உடல் இறுதியில் பொதுமக்களால் கண்டுபிடிக்கப்பட்டதாக அமாட் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். மீட்பு படையினரால் உடல் மீட்கப்பட்டு மேலதிக நடவடிக்கைக்காக காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இன்று காலை பழைய கில்லான் சாலையில் சுமார் 500 மீட்டர் தூரம் போக்குவரத்து விதிகளுக்கு எதிராக சென்ற காரின் ஓட்டுநரை கோலாலம்பூர் காவல்துறை தேடி வருகிறது. இச்சம்பவம் காலை 9:44 மணிக்கு நடந்ததாக கோலாலம்பூர் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறை தலைவர் சம்சூரி இசா தெரிவித்தார். அந்த கார் ஜலான் கில்லான் லாமா ஜலான் சப்பாடோ சந்திப்பில் இருந்து ஜலான் கில்லான் லாமா ஜலான் கூச்சாய் லாமா சந்திப்பு வரை பயணித்தது காணப்பட்டது. இதுவரை எந்த காவல் அறிக்கையும் பதிவு செய்யப்படவில்லை என்றும், ஆனால் அஜாக்கிரதையாக வாகனம் ஓட்டியது குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் சம்சூரி ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். சந்தேக நபரை தேடி பிடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.